அண்ணா. I am Thambi. I am not elder to you. தம்பி தான் பணம் போட்டுக்கிறாரு. Okay. So 5 lakhs Thambi put in account. தம்பி வந்து 5 லட்சம் ரூபாய் அக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. The money was whose? இப்ப பணம் யாரோட பணம்? தம்பியோட பணம். The moment it came into account, அது எந்த நிமிஷத்துல அக்காவோட அக்கவுண்ட் வந்ததோ, the money is whose? இப்ப மணி யாரோட பணம்? Thambi. அக்காவோட பணம். அக்காவோட பணம். Thambi. Now the money has come in account. இப்ப அக்கா அக்கவுண்ட்க்கு பணம் வந்துச்சு. Can she use the money? இப்ப அந்த பணத்தை பயன்படுத்த முடியுமா? அக்காவுக்கு பயன்படுத்த முடியுமா? She needs a checkbook. இப்ப அவங்களுக்கு ஒரு செக் புக் வேணும். அப்படிதானே? She needs an ATM card. அதுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு வேணும். Otherwise, can she use the money? அடுத்து அவங்களுக்கு பணத்தை எடுக்க முடியுமா? இல்ல. In the same way, அதே மாதிரி தான் God has deposited the forgiveness in our account. கடவுள் பாவ மன்னிப்ப நம்முடைய கணக்குல போட்டு வச்சிட்டாரு. God has deposited the healing in our account. நம்முடைய கணக்குல குணமளித்தல ஏற்கனவே டெபாசிட் பண்ணி வச்சிட்டாரு. But when you go and confess according to 1 John chapter 1, 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல சொல்லியுள்ளபடி வாயை திறந்து நீங்க பாவ அறிக்கை செய்யும்போது it is like giving your check. அது வந்து உங்க செக் புக்ல நீங்க கையெழுத்து போட்டு பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்கு கொடுக்கிறது போலாகும். 1 John 1:9. 1 யோவான் 1:9 அது சொல்லியுள்ளபடி If we confess our sins, He is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. So when you go to the priest and confess your sin, that's when you are withdrawing from the deposit that God has done for you. 1 John 1:6 1 John 1:9. 1 John verse number 9. That is true. ஒளி மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். No. Is God going to forgive me? கடவுள் என்னை இன்னும் மன்னிக்க போறாரா? No, He has forgiven me. அவர் என்னை ஏற்கனவே மன்னிச்சாரு. But what God has done for me, கடவுள் எனக்கு என்ன செய்திருக்கிறாரோ, for me to experience it, அதை நான் அனுபவிப்பதற்கு first thing I must change my thinking. முதல்ல என்னுடைய சிந்தனையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். And I must do what the word says. அந்த இறைவார்த்தை என்ன சொல்கிறதோ அதை நான் செய்ய வேண்டும். So when I confess, நான் என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடும்போது I've done what God has said. கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதை நான் Now நிறைவேற்றுகிறேன். what God has done for me இப்போது கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறாரோ is manifested in my இது life. என்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பாடாக தெரிகின்றது. Same way, அதே மாதிரி தான் God has already healed us. ஆண்டவர் ஏற்கனவே என்னை குணப்படுத்தி விட்டார். That's why He declared by His wounds you are அதனால whole. தான் நான் இவ்வாறு அறிக்கையிடுகிறேன், ஆண்டவரே உம்முடைய காயங்களினால் குணமடைந்துள்ளேன் என்று. It is only when I open my mouth and I speak it, நான் என்னுடைய வாயை திறந்து நான் பேச ஆரம்பிக்கும் போதுதான் I think about it, நான் அதை பற்றி சிந்திக்கின்றேன், I act on it, நான் அதன்படி நடக்கின்றேன். then that healing comes in my body. அதன் பின்பு அந்த குணமளித்தல் என்னுடைய உடம்பிலே வருகின்றது. In the same way, அதே மாதிரி தான் let's say there's a curse on your life. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாபம் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். But when you speak it, அதை நான் வாய் திறந்து that பேசும்போது Christ has redeemed me from the curse, ஆண்டவர் சட்டத்தின் சாபத்திற்கு என்னை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லும்போது you believe it and start rejoicing அதை and நம்பும் thanks போது God, அதிலே நான் மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது the curse is destroyed and the blessings are அந்த on. சாபமானது அழிக்கப்படுகிறது, என் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமானது கடந்து வருகிறது. I'll show you how this works. இது எப்படி நடக்குதுன்னு நான் உங்களுக்கு கற்று தரேன். Can I show you? நான் காட்டி தரட்டுமா? Okay, in Genesis chapter 3, தொடக்க நூல் 3வது அதிகாரம். let's go to Genesis first 1. Genesis 1. தொடக்க நூல் 1வது அதிகாரம் and verse number 28. 1:28. கடவுள் அவர்களுக்கு Let's start with 27. 27. So கடவுள் God created man in His own image. கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். In the image of God He created him. கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். Male and female created them.
ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். And God blessed them. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி And God blessed them. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி My friend, look here. கவனிங்க நண்பர்களே, The first thing that God did to man when He created him, He blessed him. கடவுள் மனிதரை முதலில் உருவாக்கிய பின்னர் அவர் என்ன செய்தார் என்றால் அவர்களை ஆசீர்வதித்தார். And what is blessing? கடவுள் ஆசீர்வதிக்கிறாரா? God giving His ability to your ability. ஆசீர்வாதம் என்னது? கடவுள் தம்முடைய திறனை உங்களுடைய திறனுக்குள் தருவது. Or God empowering you with His ability. அவருடைய சக்தியினால் திறமையினால் உங்களை பலப்படுத்துவது. So God blessed them. கடவுள் அவர்களை ஆசீர்வதித்தார். And God said. ஆண்டவர் பேசினார். And God said. கடவுள் பேசினார். And God said. கடவுள் பேசினார். Read your Bible. God said. பாருங்க, கடவுள் சொன்னார். Read your Bible. God said. கடவுள் கூறினார். God said to them. கடவுள் அவர்களிடம் இவ்வாறு கூறினார். Be fruitful. பலுகி பெருகுங்கள். Multiply. பலுகி பெருகி மண்ணுலகை And நிரப்புங்கள். replenish the earth. பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். Now please understand. நல்லா புரிஞ்சுக்கங்க. Whenever God says something, கடவுள் எப்பெல்லாம் ஏதாவது சொன்னார் என்றால் His word has power. அந்த வார்த்தைக்கு சக்தி இருக்கின்றது. His word has life. அந்த வார்த்தைக்கு வாழ்வு இருக்கின்றது. Praise the Lord. Praise the Lord. So when God said this word to Adam, ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆதாமிடம் பேசிய போது Adam received and believed the word. ஆதாம் அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டார். அவர் அந்த வார்த்தைகளை நம்பினார். And that was the time அந்த நேரத்தில் தான் the power of life, வாழும் அந்த வாழ்வின் சக்தி, the power to be fruitful, பலுகி பெருகக்கூடிய சக்தி, the power to have dominion, அதிகாரம் ஆளுகை செய்யக்கூடிய சக்தி got activated in Adam's life. ஆண்டவர் ஆதாமுடைய வாழ்க்கையிலே செயல்நுட்பம் செய்யும்படியாக அதை செய்தார். Did you understand up here, please? இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? இதுவரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கா? This is very, very important. இது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருக்கா? ஆமாவா? The power did not get activated before God spoke. கடவுள் வாயை திறந்து பேசுவதற்கு முன்னால் இந்த வல்லமையானது செயல்நுட்பம் பெறவில்லை. It is only after God spoke. கடவுள் பேசிய பின்புதான் இந்த வல்லமை செயல்நுட்பம் பெற்றது. Now look at Genesis 3. இப்போ 3வது அதிகாரத்தை பார்ப்போம். In Genesis 3:1, 3வது அதிகாரத்துல 1வது வசனம், for the first time, முதலாக Satan is also going to talk. சாத்தான் பேச போறான். He's going to talk to Adam and Eve. ஆதாம் ஏவல்ட்ட சாத்தான் பேச போறான். So he said to the woman. அப்போ பெண்ணை பார்த்து இவ்வாறு பாம்பு பேசியது. Satan said to the woman. சாத்தான் பெண்ணிடம் இவ்வாறு பேசியது. Satan said to the woman. சாத்தான் பெண்ணிடம் பேசியது. Praise God. Praise God. How many of you know to make coffee? எத்தனை பேருக்கு காஃபி போட முடியும்? போட தெரியும்? காஃபி போட தெரியுமா? காஃபி போட தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கைக்கு காட்டுங்க. Where's my brother? Brother, just come here and take the video. I'm going to ask them questions. நான் கேள்வி கேட்க போறேன் என்கிட்ட. Take these people, okay, this people. கேட்கணும். I'm going to ask you the question on coffee. இப்போ வந்து காஃபியை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன்னா, You know to make coffee? காஃபி போட தெரியுமா உங்களுக்கு? காஃபி போட தெரியுமா? Really? Oh. Supposing I come to your house நான் வந்து உங்க வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்குவோம். and you ask me, brother, what will you have? அப்படி என்னை பார்த்து கேட்கீங்க, சகோதரி உங்களுக்கு என்ன? நீங்க I என்ன say சாப்பிடுறீங்க? I want coffee. அப்ப நான் சொல்றேன் எனக்கு காஃபி வேணும். Then you will ask me, அப்ப நீங்க அடுத்த கேள்வி கேட்பீங்க, do you want sweet? காஃபி நல்ல இனிப்பா வேணுமா? Or don't want sweet? அது இனிப்பு இல்லாத காஃபி வேணுமா? I said I want sweet. எனக்கு நல்ல இனிப்பான காஃபி வேணும். What will you do to me? அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அந்த காஃபி நல்ல இனிப்பா மாத்துறதுக்கு என்ன செய்வீங்க? Listen to the question correctly. கேள்வியை நல்ல கவனிங்கம்மா. I want my coffee sweet. காஃபி எனக்கு நல்லா இனிப்பா வேணும். So what will I do to make the coffee sweet? அப்ப அந்த காஃபியை இனிப்பா மாத்துறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? What will you do to make the coffee sweet? காஃபியை இனிப்பா என்னப்பா பண்ணுவீங்க? You don't know? தெரியாதா?
She's not even answering now. ஐயோ, அதை சொல்லி நிறுத்திட்டீங்களே. What will you do to make the coffee sweet? என்னம்மா பண்ணீங்க காஃபி இனிப்பாகிறதுக்கு? It will not make the coffee. காஃபியே போட தெரியாது போலயே. What will you do to make the coffee sweet? என்னம்மா பண்ணீங்க காஃபி இனிப்பாகிறதுக்கு? What did she say? What did she say, Papa? நீங்க என்னம்மா பண்ணீங்க? Look at this girl, all confused. உங்களுக்கு ஒரே குழப்பமா போச்சு. ஐயோ, நம்ம சொல்லி இப்படி பண்ணி கேட்டாங்க. வெள்ளை தப்பா காப்பி பண்ணுவோம். I'll ask the men. Brother Francis, what will you put to make the coffee sweet? காஃபி இனிப்பாகிறதுக்கு சகோதரருக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? Huh? correct தானே? சரியா சொன்னீங்க. Huh? Huh? வீட்டு தொழில் செய். But you told us when I asked you again why what happened? ஒரு சொன்னீங்க என்னன்னா வாயை கொத்திட்டீங்க. Now when I asked you again and again what happened to you? திரும்ப திரும்ப கேட்டது உங்களுக்கு என்ன ஆச்சு? That lady over there, you know 1, 2, 3, she's doing that. She's shouting from there, sugar, sugar, sugar. கத்திட்டே இருந்தாங்க. சுகர் போடணும், சுகர் And போடணும். what are you doing? இது அப்படியே உள்ளே போயிட்டான். Now listen. கவனிங்க. Listen, did I confuse you? உங்களை அப்படி குழப்பி விட்டேன்ல? The same thing Satan is doing to Eve. அதே மாதிரி தான் ஏவாளுக்கு சாத்தான் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணான். The same thing is doing to all of us. நம்ம எல்லாருக்கும் இப்படிதான் சாத்தான் குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கான். The first thing he will ask, முதல்ல அவன் கேட்பான், God said, by his wounds you are healed. கடவுள் இப்படி சொன்னாரு, அவருடைய காயங்களுக்கு சோபனீங்களா? God said, by his wounds you are healed. அப்படியா கடவுள் சொன்னாரா? அவருடைய காயங்களை சோபனீங்கன்னு உங்களை சொன்னாரா? Then why is your leg still paining? ஏன் அப்போ உங்க காலில் எப்படி வலி இருக்குது? Why are you still struggling? எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு நடக்கிறீங்க? He will always question God's word. எப்பவுமே கடவுளுடைய வார்த்தையை கேள்வி கேட்டுட்டே இருப்பான். And then he said, அதுக்கப்புறம் ஏவாள் சொன்னா, God said, if I eat of this tree, இந்த மரத்தில் இந்த பழத்தை நான் சாப்பிட்ட நாளிலே the fruit of this tree, இந்த மரத்தினுடைய பழம் I will surely die. நான் சாப்பிட்டேன்னா நான் இறந்து போய் செத்தே போயிடுவேன். What did Satan say? அப்ப சாத்தான் என்ன சொன்னா? What did he say? You will surely not die. நீங்க நிச்சயமா சாகவே மாட்டீங்கன்னு சொன்னா. So remember, கவனிங்க, ஞாபகம் வச்சுக்கங்க. every time you think anything contradicting to God's word, who is talking to you? ஒவ்வொரு முறையும் இறைவார்த்தைக்கு முரணான காரியங்களை நீங்கள் பேசும்போது சிந்திக்கும் போது உங்களோடு யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? யார் பேசுறா? So Satan cannot create anything, சாத்தான் எதையும் உருவாக்க முடியாது. but he can take what is God and reverse it. கடவுளுக்குரியதை எடுத்து அதை மாற்றிக்கொள்ள முடியும். அவன் சார்பாக. Please understand this. நல்ல கவனிச்சுங்க. God spoke the word, கடவுள் வார்த்தையை பேசினார். so the power began to flow from God அப்போது அவர்களிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டது. and created all good things. எல்லா நல்ல காரியங்களையும் உருவாக்கினார். Agree? சரியா? Satan took God's word சாத்தான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டான். and spoke the opposite of it. அதற்கு எதிரானதை பேசினான். So the same power of God, அதே கடவுளுடைய வல்லமையானது when spoken opposite, எதிர்மறையாக பேசப்பட்ட போது comes back with destruction. அது திரும்ப வரும்போது அழிவோடு வருகிறது. Here there is sunlight. இங்க வெயில் அடிக்குது. You take a mirror, நீங்க ஒரு கண்ணாடி எடுத்துட்டு keep it in the sun, அந்த சூரியனை பார்த்து வெளிச்சத்துல இப்படி வச்சிட்டு and change the direction. இப்படி காட்டுனீங்கன்னா What will happen to the light? அந்த லைட் என்ன பண்ணும்? It will reflect and come on you. அங்க இருந்து அந்த கண்ணாடியில பட்டு உங்க மேல இங்க வரும். Are you understanding? புரியுதா? So in the same way, அதே மாதிரி தான் God's word is bringing in the power. கடவுளுடைய வார்த்தை அப்படி வல்லமையை கொண்டு வருது. Satan takes that word and makes it reverse. சாத்தான் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அதை மாற்றுகின்றான். That same
word is carrying a negative power now. இப்போ அதே வார்த்தை தான் எதிர்மறையான அந்த அழிவு சக்தியோடு வருகிறது. Did you understand? புரியுதா? So Eve received the word of Satan, ஏவாள் சாத்தான் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கொண்டாள், ate the fruit. பழத்தை பறித்து சாப்பிட்டாள். Did she believe the words of Satan? இப்போ சாத்தான் சொன்ன வார்த்தையை அவ நம்பினாளா? So now was she spiritual or carnal? இப்போ அவ வந்து ஆவிக்குரிய மனநிலையில இருந்தாளா அல்லது ஊழியல் மனநிலையில இருந்தாளா? She became carnal. இப்போ அவ ஊழியல் மனநிலைக்கு சென்று விட்டாள். With that carnal thought, she spoke to Adam. அதே ஊழியல் சிந்தனையோடு மனநிலையோடு அவள் ஆதாமிடம் பேசினாள். He also believed Satan's word. ஆதாமும் சாத்தானுடைய வார்த்தையை நம்பினான். What happened to both of them? அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன நடந்தது? Carnal thinking ஊழியல் மனநிலை will destroy everything that God has given you. கடவுள் உங்களுக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ அவை எல்லாவற்றையும் அழித்து போட்டுவிடும். They lost their health. அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இழந்தார்கள். They lost their relationship. அவர்களுடைய உறவை இழந்தார்கள். They lost their wealth. அவர்களுடைய செல்வத்தை இழந்தார்கள். They lost their life. அவர்களுடைய வாழ்வை இழந்தார்கள். They lost their blessing. அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். They lost the glory. அவர்கள் மாட்சிமையை இழந்தார்கள். They lost everything. அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். How did Satan get them to lose all this? இது எல்லாவற்றையும் இழப்பதற்கு சாத்தான் என்ன செய்தான்? By his negative word. அவனுடைய எதிர்மறையான வார்த்தையை பயன்படுத்தினான். How is Satan going to defeat you? சாத்தான் எப்படி உங்களை தோல்வியுற செய்ய போகின்றான்? Just to make you think the negative words. That's all. எதிர்மறையான வார்த்தைகளை நம்பும்படியாக உங்களை செய்வான். அவ்வளவுதான். When you think and believe God's word, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து அதை நம்ப ஆரம்பித்தால், even if there are negative things in you, உங்களுடைய எண்ணங்களிலே எதிர்மறையான காரியங்கள் இருந்தாலும் கூட you're thinking and you're speaking God's word, உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வாயிலிருந்து வெளிவரக்கூடிய சொற்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருந்ததென்றால் will destroy the negative அது எதிர்மறையான காரியங்களை எல்லாம் அழித்து போட்டுவிடும். and turn everything good. உங்களுடைய நன்மைக்காக எல்லாவற்றையும் அது மாற்றிவிடும். Now it works the other way as well. அடுத்த பக்கமும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். Because everything good, நீங்க எல்லாம் நல்லதாக இருக்குது, your thinking is wrong, ஆனா உங்க சிந்தனை தவறானதாக இருக்கிறது, your speaking is wrong, உங்க வாய் பேச்சு தவறானதாக இருக்கின்றது. that will activate Satan's power அது சாத்தானுடைய சக்தியை செயலூக்கம் செய்யும்படியாக செய்யும். and destroy everything that God has given. கடவுள் உங்களுக்கு கொடுத்த எல்லாவற்றையும் அழித்துவிடும். Did you understand? புரியுதா எல்லாருக்கும்? புரியுதா? ஆமா இல்லையா? I am trying to make it as easy as I எவ்வளவு can. எளிமையா இருக்க முடியுமோ, எளிதா இருக்க முடியுமோ அப்படி சொல்லித்தரேன். அப்ப ஆமான்னு சொல்லுங்க. Why did Jesus come? ஆண்டவரே எதுக்கு வந்தாரு? Many people believe நிறைய பேர் நம்புறாங்க, Jesus came to save me, என்னை மீட்கிறதுக்காக வந்தார் அப்படின்னு. Jesus came to heal me, என்னை சுகப்படுத்த வந்தார், Jesus came to forgive me. என்னை மன்னிப்பதற்காக வந்தார். That's all true. அதெல்லாம் உண்மை. But there's something more. இன்னும் கூட குழப்பம் இருக்குது அதிகமாக. Jesus also came ஆண்டவர் இயேசு இதற்காகவும் வந்தார். to reverse what Adam had reversed in the garden. ஆதாம் எதை மாற்றி வைத்திருந்தானோ அதை திரும்ப கொண்டு வருவதற்காகவும் அவர் வந்தார். When Adam sinned, ஆதாம் பாவம் செய்த போது all of us were in captivity. நாம் எல்லோரும் அடிமைத்தனத்திலே நாம் தள்ளப்பட்டோம். Satan had power over us. சாத்தானுக்கு நம்மேல் வல்லமை அதிகாரம் இருந்தது. But now when Jesus came ஆண்டவர் இயேசு வந்தபோது and he rose again, அவர் உயிர்த்து எழுந்தபோது now he has given us his word. இப்போது அவர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். So the moment you receive his word, அவருடைய வார்த்தையை எந்த நிமிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டோமோ the same power of God begins to flow ஆண்டவருடைய அதே வல்லமை நமக்குள் பாய ஆரம்பிக்கின்றது and destroys the work of Satan. சாத்தானுடைய எல்லா செயல்களையும் அது அழித்து போட்டு விடுகிறது. That's why my brother Sanan அதனால தான் சகோதரர் சனல் will sing one word from the Bible. பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை தான் அவங்க பாடுவாங்க. You will think on it, நீங்க அதை பற்றி நீங்க சிந்தனையில வைக்கும்போது, you will believe it. நீங்க அதை நம்பும்போது That word will go in our midst அந்த வார்த்தை நமக்கு எதையில அப்படியே சுத்தி சுத்தி அது வரும். and destroy the works of the devil. எல்லா சாத்தானுடைய தீய செயல்களையும் அதை அழித்து போட்டுவிடும். Do you want to see? நீங்க அதை பார்க்க விரும்புறீங்களா? ஆமாவா? Do you want to see? உங்களுக்கு அதை பார்க்கணுமா? Now Sanan will come dun 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 dun.
கஷ்டமா இருக்கா? Come, come, Sanat. சாத்தான் ஓடிடும். பாக்கலாமாங்க? Sing this. Sing this. The spirit of the Lord, my God and Savior. Just 2 lines. Okay. Now listen. We are going to sing these 2 lines. நம்ம அந்த 2 வரியை தான் நம்ம பாட போறோம். Is this lines from the scripture? இது பைபிள்ல இருந்து உள்ள வார்த்தை தானா? So the scripture words have the power to destroy the work of Satan. இந்த பைபிள்ல இருந்து நம்ம பாடக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு சாத்தானுடைய வல்லமையை அழித்து போடுறதுக்கு அதிகாரம் இருக்குதா? Please understand. நல்லா புரிஞ்சுக்கங்க. Whosoever words you believe, யாருடைய வார்த்தை இல்லாம நீங்க நம்பினாலும் that power flows into you. அந்த எந்த வார்த்தையை நம்புறீங்களோ அதுக்குள்ள சக்தி உங்களுக்குள்ள வரும். You believe the lies of the devil, நீங்க சாத்தான் சொல்ற பொய்யெல்லாம் நம்புனீங்கன்னா the works of the devil will operate. அந்த சாத்தானுடைய அந்த வேலையெல்லாம் உங்களுக்குள்ள வேலை செய்யும். You believe the words of God, நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னு சொன்னா the works of God will operate. கடவுளுடைய செயல்பாடுகள் உங்களுக்குள்ள செயல்படும். This power gets activated இந்த சக்தியானது செயலூக்கம் பெறுவது and this power gets deactivated திரும்பவும் அந்த சக்தியானது மறுபடியும் அது செயலூக்கம் பெறுவது only when a person opens his mouth and speaks. எப்போ ஒரு நபர் வாயை திறந்து பேச